மயக்கும் மாலை பொழுது, மனது மறக்காத நெஞ்சில் பதிந்த பாடல்கள் உங்கள் தெருவில் அமுத சாகர். அமுத சாகரத்தின் இனிய இசைக்கான காத்திருக்கும் இதயங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றும் அமுத சாகரம் மகிழ்வானதொரு மாலை பொழுதில் இனிய கானங்களோடு காத்திருக்கிறது உங்களுக்காக. இன்றும் 2 நேயர்கள் பிரதி மூலம் கலந்து சிறப்பிக்கிறார்கள். அந்த வகையில் பிரதிகள் மூலம் கலந்து கொள்வதில் முதலாவதாக கலந்து சிறப்பிக்கவிருக்கின்றார் ராணி ராஜரட்னம். 151 கீழ் 39 ஜெம்பட்டா வீதி, கொழும்பு 13 சேர்ந்த நேயர். கொழும்பு 13 151 கீழ் 39 ஜெம்பட்டா வீதியைச் சேர்ந்த ராணி ராஜரட்னம் என்ற நேராக கலந்து சிறப்பிக்க இருக்கிறார். இன்றைய அமுதசாகரத்தின் முதல் நேராக. இரண்டாவது நேராக செல்லக்கண்ணு சந்திரகாந்தன், சென்ட் மார்கரெட் ஊர் உடபுசலாவைச் சேர்ந்த நேயர் கலந்து சிறப்பிக்கவிருக்கின்றார். இரண்டாவது நேராக பிரதி மூலம் இன்று கலந்து சிறப்பிக்க இருக்கிறார் உடபுசலாவ சென்ட் மார்கரெட் ஊரைச் சேர்ந்த செல்லக்கண்ணு சந்திரகாந்தன். முதல் நேயரின் பாடல் தெரிவுகள் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றன. முதல் நேயர் தெரிவு செய்திருக்கின்ற முதலாவது பாடல் என்ன? படம் வீர திருமகன். பாடியிருக்கிறார்கள் PV ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுசீலா. மறக்க முடியாத இதமான பழைய பாடல்களில் இதுவும் ஒன்றுதான். மலரே ராஜகுமாரி, ஆசை கிளியே அழகிய ராணி, அருகில் வரலாமா? வருவதும் சரிதானா, உறவும் முறைதானா? வானத்தின் மீதே பறந்தாலும் காக்கை கிளியாய் மாறாது, கோட்டையின் மேலே நின்றாலும் ஏழையின் பெருமை உயராது. கோடி அலைந்து காதலில் கலந்து நாட்டை இழந்தவர் பலரன்றோ. பச்சை ஆடை தோட்டங்களே, கோவழி கண்டோம் ஒரு மனமானோம், வாழிய பாடல் பாடுங்களே. ரோஜா மலரே ராஜகுமாரி, என்றாலும் ராஜகுமாரன் உண்மை இதுவென்றோ. உலகின் முறையென்றோ, என்றும் நிலையென்றோ. நேரம் 6:22 உறவுகள் அமுத சாகரம் நிகழ்ச்சியோடு கலந்திருக்கிறீர்கள். அமுத சாகரம் நிகழ்ச்சியில் இன்று பிரதி மூலம் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முதலாவது நேயர்
கொழும்பு 13 கீழ் 39 ஜெம்பட்டா வீதியைச் சேர்ந்த ராணி ராஜரட்னம். அவரது பாடல் தெரிவுகளில் அடுத்து வர இருக்கின்ற பாடல் மன்னிப்பு திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடிய பாடல். நீ எங்கே என் நினைவுகள் அங்கே என் நினைவுகள் அங்கே நீ எங்கே என் நினைவுகள் அங்கே நீ எங்கே என் நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் வரும் வரையில் நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில் நீ எங்கே என் நினைவுகள் அங்கே பிறப்பிடம் வேறாயிருந்தாலும் என் இருப்பிடம் உனது மனமல்லவா பிறப்பிடம் வேறாயிருந்தாலும் என் இருப்பிடம் உனது மனமல்லவா ஆயிரம் காலம் ஆன பின்னாலும் வாழும் காதல் உறவல்லவா நீ எங்கே என் நினைவுகள் அங்கே சிறகில்லையே நான் பறந்து வர என்னுயிரே உன்னை தொடர்ந்து வர சிறகில்லையே நான் பறந்து வர என்னுயிரே உன்னை தொடர்ந்து வர நீரலை மேலே தோன்றிய நிழலோ காதல் என்பது மறைந்து விட நீ எங்கே என் நினைவுகள் அங்கே நிலவுக்கும் ஒரு நாள் ஓய்வு உண்டு மாதத்தில் ஒரு முறை மறைவதுண்டு நிலவுக்கும் ஒரு நாள் ஓய்வு உண்டு மாதத்தில் ஒரு முறை மறைவதுண்டு ஆசை நிலவும் காதல் மலரும் காலங்கள் தோறும் வளர்வதுண்டு நீ எங்கே என் நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில் நீ எங்கே என் நினைவுகள் அங்கே
ஒலிபரப்பு துறையில் ஆர்வமும் திறமையும் உள்ள உங்களுக்கு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஒலிபரப்பு கற்கை நெறி. ஒலிபரப்பு துறையின் முன்னோடி இலங்கை வானொலியின் சிரேஷ்ட ஒலிபரப்பாளர்களின் வழிகாட்டல்களோடு கலையக பயிற்சியும் வழங்கப்படும். கட்டணம் 28,000 ரூபாய். விண்ணப்பங்களை ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் கிடைக்கக்கூடியவாறு அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: பணிப்பாளர், பயிற்சி நிர்வாகம், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், தபால் பெட்டி இலக்கம் 574, கொழும்பு. தொலைபேசி 0112695001 0112694108. மின்னஞ்சல் training@slbc.lk. உங்கள் ஒலிபரப்பு கனவினை நனவாக்கிட இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் வழங்கும் ஒலிபரப்பு கற்கை நெறி. அமுத சாகர். உறவுகள் இணைந்து கலந்திருப்பது அமுத சாகரம் நிகழ்ச்சியோடு. அமுத சாகரத்தின் முதல் பிரதி மூலம் கலந்து சிறப்பிக்கும் நேயர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் படம் பச்சை விளக்கு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அந்த பாடல் பச்சை விளக்கு திரைப்படத்துக்குரிய பாடல் அல்ல, படம் சாரதா. சாரதா திரைப்படத்தில் பி. சுசீலா பாடிய பாடலை அவர் அடுத்த விருப்ப பாடலாக தெரிவு செய்திருக்கிறார். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டாள். உன்னை நெருங்கும் தகுதியும் எனக்கில்லை.
வாதம் செய்வது என் கடமை, அதில் வழியை காண்பது உன் திறமை. கண்டேன் கண்டது நல்ல வழி, அது காதலனுடனே செல்லும் வழி. கண்டேன் கண்டது நல்ல வழி, அது காதலனுடனே செல்லும் வழி. சொன்னேன் பல முறை யாசிக்கிறாய், நீ சொன்னதை நானும் யோசிக்கிறேன். ஒலிபரப்பு துறையில் ஆர்வமும் திறமையும் உள்ள உங்களுக்கு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஒலிபரப்பு கற்கை நெறி ஒலிபரப்பு துறையின் முன்னோடி இலங்கை வானொலியின் சிரேஷ்ட ஒலிபரப்பாளர்களின் வழிகாட்டல்களோடு கலையக பயிற்சியும் வழங்கப்படும். கட்டணம் 28,000 ரூபாய். விண்ணப்பங்களை ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் கிடைக்கக்கூடியவாறு அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: பணிப்பாளர், பயிற்சி நிர்வாகம், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், தபால் பெட்டி இலக்கம் 574, கொழும்பு. தொலைபேசி 0112 695001 0112 694108. மின்னஞ்சல் training@slbc.lk. உங்கள் ஒலிபரப்பு கனவினை நனவாக்கிட இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் வழங்கும் ஒலிபரப்பு கற்கை நெறி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்றல் FM 104.7 FM 104.9 தென்றல் FM நாடு முழுவதிலும். நேரம் 6:34. உறவுகள் கலந்திருப்பது அமுத சாகரம் நிகழ்ச்சியோடு. இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பிரதி மூலம் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நேயரின் நிறைவான தெரிவு இது. அவர் நிறைவாக தெரிவு செய்திருக்கும் பாடல் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் மற்றும் P சுசீலா பாடிய பாடல். அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலில் ஓர் கவிதை. கைகளில் எழுதவில்லை, இரு கண்களில் எழுதி வந்தேன். நலம் நலம் தானா முல்லை மலரே, சுகம் சுகம் தானா முத்துச்சுடரே. நலம் நலம் தானா முல்லை மலரே, சுகம் சுகம் தானா முத்துச்சுடரே. இளைய கண்ணியில் இடை மெலிந்ததோ, எடுத்த எடுப்பிலே நடை தளர்ந்ததோ. வண்ண பூம்பொழி வடிவம் கொண்டதோ, வாடை காட்டிலே வாடி நின்றதோ. அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலில் ஓர் கவிதை. நலம் நலம் தானே நீ இருந்தால் சுகம்
இன்றைய அமுத சாகரம் நிகழ்ச்சியில் முதல் பிரதி மூலம் கலந்து இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக சிறப்பித்த நேயர் ராணி ராஜரட்னம், இலக்கம் 151/39 ஜம்பட்டா வீதி, கொழும்பு 13 சேர்ந்தவர். இவரது பாடல் தெரிவுகள் இதுவரை நிகழ்ச்சியில் ஒலித்தன. அமுத சாகர் மயக்கும் மாலை பொழுது, மனது மறக்காத நெஞ்சில் பதிந்த பாடல்கள் உங்கள் தெருவில் அமுத சாகர். தொடர்ந்து இன்று இரண்டாவது பிரதி மூலம் கலந்து சிறப்பிக்க இருக்கக்கூடிய நேயர் யார் என்று பார்க்கலாம். செல்லக்கண்ணு சந்திரகாந்தன், சென்ட் மார்க்ரெட்டூர், உடப்புசலாவைச் சேர்ந்த நேயருடைய பாடல் தெரிவுகள் அடுத்து உங்களை மகிழ்விக்க இருக்கின்றன. அந்த வகையில் அந்த நேயரின் முதலாவது தெரிவாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். இது சத்தியம் திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல். அமுத சாகரத்தில் அடுத்து வரும் பாடல் ஊட்டி வரை உறவு என்ற திரைப்படத்திற்காக டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா பாடிய பாடல். ஆ
தான் தேன் என்றது. அமல் சுல்தான் டிராவல்ஸ் வழங்கும் உல்லாச வேளை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 11 மணி முதல் 12 மணி வரை. அமல் சுல்தான் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் இலவச வேலைவாய்ப்பு கட்டாரில். கட்டார் ஏர்போர்ட் ப்ராஜெக்டுக்கு ஆண் பெண் செக்யூரிட்டி கார்டு வேலைவாய்ப்பு. சம்பளம் 2 லட்சம் வரை. ஆங்கிலம் பேச எழுத வாசிக்க தெரிந்திருத்தல் அவசியம். மேலதிக விவரங்களுக்கு அமல் சுல்தான் டிராவல்ஸ், மருதானை, கொழும்பு 10, ஹாட்லைன் 075 93 13 961 மற்றும் 075 93 13 963. என் தேசம், என் காற்று, என் உறவு. சற்று ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். தென்றல் 104.7 104.9. ஒலிபரப்பு துறையில் ஆர்வமும் திறமையும் உள்ள உங்களுக்கு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஒலிபரப்பு கற்கை நெறி. ஒலிபரப்பு துறையின் முன்னோடி இலங்கை வானொலியின் சிரேஷ்ட ஒலிபரப்பாளர்களின் வழிகாட்டல்களோடு கலையக பயிற்சியும் வழங்கப்படும். கட்டணம் 28,000 ரூபாய். விண்ணப்பங்களை ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் கிடைக்கக்கூடியவாறு அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: பணிப்பாளர், பயிற்சி நிர்வாகம், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், தபால் பெட்டி இலக்கம் 574, கொழும்பு. தொலைபேசி 0112 695001 0112 694108. மின்னஞ்சல் training@slbc.lk. உங்கள் ஒலிபரப்பு கனவினை நனவாக்கிட இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் வழங்கும் ஒலிபரப்பு கற்கை நெறி. காதோரம் கேட்கிறது ராகதீபம், காதோரம் கேட்கிறது தென்றலின் ராகதீபம், தென்றலில் ராகதீபம், இது தென்றலில் ராகதீபம். உங்கள் தென்றலில் ராகதீபம் தினமும் இரவு 10 மணிக்கு. ராகதீபம். அமுத சாகரம் நிகழ்ச்சியோடு கலந்திருக்கிறீர்கள். நேரம் 6:48. இன்றைய நிகழ்ச்சியில் 2வது பிரதி மூலம் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் செல்லக்கண்ணு சந்திரகாந்தன், சென்ட் மார்கரெட்டூர் உடப்பு சிலாவையைச் சேர்ந்த நேயர். இவரது தெரிவில் அடுத்து ஒலிக்க இருக்கின்ற பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திற்காக, பாலும் பழமும் திரைப்படத்திற்காக டி.எம். சௌந்தரராஜன், சுசீலா பாடியது.
என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். சருகான மலர் மீண்டும் மலராதையா, கனவான கதை மீண்டும் தொடராதையா, கனவான கதை மீண்டும் தொடராதையா, காற்றான அவள் வாழ்வு திரும்பாதையா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். கோயில் கிளையாக வளர்ந்தாளம்மா, மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா. கனவென்னும் தேரேறி பறந்தாளம்மா, கனவென்னும் தேரேறி பறந்தாளம்மா. காற்றோடு காற்றாக கலந்தாளம்மா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். என்னை யார் என்று நீ பார்க்கிறாய். உழைக்கும் கரங்களுக்கு உதவிடும் இல்லம் உழவர் இல்லம். உங்கள் விவசாயத்தை விருத்தி செய்ய விவசாய திணைக்கள பண்ணை ஒலிபரப்பு சேவையின் அனுசரணையுடன் இடம்பெறும் இந்நிகழ்ச்சியை பிரதி சனிக்கிழமை தோறும் இரவு 9:15 முதல் 9:30 வரை தென்றல் அலைவரிசையில் கேட்க தவறாதீர்கள். உழைக்கும் கரங்களுக்கு உதவிடும் இல்லம் உழவர் இல்லம். தங்கப் புதையல் நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். உங்கள் விருப்பத்தை சொல்லி கேட்டு ரசித்திட மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? சனிக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 12 மணி வரை தங்கப் புதையல். இளமை மாறாத பசுமை குன்றாத பழைய பாடல்கள். தங்கப் புதையல். விண்ணை தாண்டி
ஞாயிறு தோறும் பிற்பகல் 3 மணி முதல் 5 மணி வரை விண்ணை தாண்டி உங்கள் தென்றல் அலைகளில் வித்தியாசமான விவேகமான கருத்து பதிவுகளோடு உங்களை கவரும் புதிய பரிமாணம் விண்ணை தாண்டி விண்ணை தாண்டி உங்கள் தென்றலில் உங்களை மகிழ்விக்க வருகிறது பொன் வசந்தம். பொய்கையனும் நீர் மகளும் பூவாடை போர்த்திருந்தாள். தென்றலெனும் காதலனின் கைவிலக்க சங்கத்தமிழ் தரும் இலக்கிய நயம் மிகும் தமிழ் இன்ப சுவை ததும்பும் பாடல்களை பிரதி வியாழக்கிழமையும் இரவு 9:30 இருந்து 10 மணி வரை கேட்கத் தவறாதீர்கள். உறவுகள் தென்றல் எஃப்எம்மின் அமுதசாகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய அமுதசாகரம் நிகழ்ச்சியில் பிரதி மூலம் 2வது நேயராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் உடப்பு செல்லாவ சென்ட் மார்கரெட் ஊரைச் சேர்ந்த செல்லக்கண்ணு சந்திரகாந்தன். இவரது நிறைவான தெரிவாக வருகின்ற பாடல் பந்தபாசம் திரைப்படத்திற்காக சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடிய பாடல். மாறுகின்றதெத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ. நின்றது கண்டு அங்கும் இங்கும் இன்றி ஒன்று மயங்குகின்றது. கண்டு அங்கும் இங்கும் இன்றி ஒன்று மயங்குகின்றது. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. வாழ்க்கை என்பது நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ.
இன்று வந்து முடியும் என்றால் யார் தடுப்பது? நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. உறவுகள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது அமுத சாகரம். இன்றைய நிகழ்ச்சியில் பிரதி மூலம் கலந்து சிறப்பித்தார்கள். முதலாவது நேராக சிறப்பித்தார் கொழும்பு 13-1/1 ஜம்பட்டா வீதியைச் சேர்ந்த ராணி ராஜரட்னம். இரண்டாவது நேராக கலந்து சிறப்பித்தார் உடப்பு செல்லாவ சென்ட் மார்கரெட் ஊரைச் சேர்ந்த செல்லக்கண்ணு சந்திரகாந்தன். இருவரும் சிறப்பாக பாடல்களை எழுதி எமக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். அவர்களுடைய தெரிவுகளில் இன்று நிகழ்ச்சி சிறப்பித்தது. அமுத சாகர் மயக்கும் மாலை பொழுது மறந்து மறக்காத நெஞ்சில் பதிந்த பாடல்கள் உங்கள் தெருவில் அமுத சாகர். உறவுகள் இணைந்திருக்கிறீர்கள் தென்றல் எஃப்எம்மோடு. நேரம் 7 மணி.